வணக்கம். டெங்குவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம்ஸ் 24 என்ற திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ட்ரீம்ஸ் 24 என்று ஒரு விரிவான திட்டத்தின் துவக்க விழா சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டியையும் அதற்கென வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், சுகாதாரத்துறை அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் மதிப்பீடு குழு கூட்டம் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் மதிப்பீட்டு குழு தலைவர் நாஜிம் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பணிகள் தொடங்குவது குறித்தும் காலத்தோடு பணிகளை முடிப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள பணிகளை தொடர்ந்து புதிய பணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், KSP ரமேஷ், சம்பத், ரிச்சர்ட்ஸ், ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், நாக தியாகராஜன், செந்தில்குமார், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு துறை செயலர்கள் ஆசிஷ், மாதராவ் மோரே, ஜவஹர், சட்டப்பேரவை செயலர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை மதியம் 12 முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய அளவிலான சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தினர். இதனிடையே விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டு உள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தினை அமைதியான முறையில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. ஊர்வலத்தின் போது பிற மத வழிபாட்டு தலங்கள் அருகே கோஷங்கள் எழுப்புவது, பட்டாசுகள் வெடிப்பது போன்ற செயல்கள் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் நாளை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டு உள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ஆம்பூர் சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12 முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரிவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஐக்கிரிவ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரிவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரிவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐக்கிரிவ பெருமாளுக்கு சோடச தீபார்த்தனை காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி விழா நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஐக்கிரிவரை வழிபட்டு சென்றனர். உழற்கரை நகராட்சி சார்பில் மேட்டுப்பாளையத்தில் சண்டே மார்க்கெட் துவங்கப்பட உள்ளதாக உழற்கரை நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இது குறித்து உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கூறுகையில், மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வார விடுமுறையில் பொழுதுபோக்கிற்காக புதுவை கடற்கரை மற்றும் மார்க்கெட் பகுதிக்கு செல்கின்றனர். அவர்கள் இங்கேயே பொழுதுபோக்கும் விதமாக சண்டே மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது. இளைஞர்கள், இளம் பெண்கள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்காக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கமிட்டி அமைத்து ஆலோசனை செய்து MLA-க்களிடம் ஆலோசனை பெற்று நிகழ்ச்சி நடத்தப்படும். இந்நிகழ்ச்சி வருகிற நவம்பர் மாதம் முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. உழற்கரை நகராட்சியின் மாற்று முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார்.
மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக அரசு திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும், இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கும் வரை மேகதாது அணை கட்ட முடியாது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்த பின்னர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் PR பாண்டியன் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் PR பாண்டியன் தலைமையில் காரைக்கால் விவசாயிகள் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் காவிரியின் குறுக்கே கடலில் கலக்கும் உபரி நீரை தடுத்து நிறுத்தி தமிழகத்தில் ராசி மணல் அணை கட்டுமானம் துவங்கிடவும், மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும் ஒத்த கருத்தை உருவாக்க தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள் இணைந்து செயல்பட வேண்டுமென முதல்வரிடம் கேட்டுக் கொண்டனர். தொடர்ந்து செய்திகளை சந்தித்த PR பாண்டியன், கர்நாடக அரசு ஒப்பந்தப்படி தமிழகம் புதுச்சேரிக்கு தர வேண்டிய காவிரி நீரை தருவதில்லை. இதுவரை உபரி நீரை தான் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உபரி நீரையும் தடுத்து நிறுத்தும் வகையில் மேகதாது அணை கட்டும் நடவடிக்கையில் கர்நாடக அரசு ஈடுபட்டு வருகிறது. மேலும் தமிழகத்துக்கு இதனால் அதிக பயன் என்று திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கர்நாடக அரசின் முயற்சிகளை முறியடித்திட புதுச்சேரி தமிழகம் இணைந்து செயல்பட வேண்டும். இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கும் வரையில் மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் என்றார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தங்கும் விடுதிக்கு அனுமதி அளித்ததற்கு தொகுதி MLA நேரு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அதில் தங்கும் விடுதி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் தங்கும் விடுதிக்கான அனுமதியை நகராட்சி உள்ளிட்டவை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் தங்கும் விடுதி அமைத்தால் தங்களது அமைதி பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட கட்டடத்தை முற்றுகையிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த MLA நேரு அங்கு வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்பொழுது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள விடுதிக்கு அனுமதி தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் கடைகள், தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட 19 வகையான தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் பல்வேறு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை புதுவை அரசு திருத்தி அமைத்துள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் 60 நாட்களுக்குள் தெரிவிக்குமாறு தொழிலாளர் துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடைகள், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட 19 வகையான தொழில் பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கவர்னர் ஒப்புதலோடு புதுவை அரசால் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களில் அதிகபட்சமாக மேலாளர், விற்பனை மேலாளர், கள அதிகாரி, மேம்பாட்டு அலுவலர் ஆகியோருக்கு ரூபாய் 11,695, முடி திருத்துனர், அழகுக்கலை நிபுணர் ஆகியோருக்கு ரூபாய் 11,283, பியூன், உதவியாளர், அட்டெண்டர், டெலிபாய், தூய்மை பணியாளர், தோட்டக்கலை ஊழியர் ஆகியோருக்கு ரூபாய் 11,131 ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் ஊழியர்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் செக்யூரிட்டிகள், தையல் தொழில் செய்பவர்கள், பிஸ்கெட் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள், பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் ஊழியர்கள், ரசாயன தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள், ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் பணிபுரியும் ஊழியர்கள், செங்கல், டைல்ஸ் தயாரிக்கும் இடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் 60 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம். இதற்கான உத்தரவை தொழிலாளர் துறை கூடுதல் செயலர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி வெளியிட்டுள்ளார். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலியர், கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் இடையே அதிக அளவில் ஏற்படும் தற்கொலை எண்ணங்களை தடுக்க வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் உலக தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர்.
இந்த தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் செவிலியர் மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி புதுச்சேரி நகரம் முழுவதும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை, இலவச சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை சிறப்பு செயலர் பெயரில் போலி அரசாணை வெளியிட்டோர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தினை பொலிவுறு நகர திட்டத்துக்காக சுற்றுலாத்துறைக்கும் இந்திய எரிவாயு ஆணையத்துக்கும் இலவசமாக வழங்குவது போன்று சிறப்பு செயலர் கையொப்பத்தில் உருமாற்றம் செய்து ஒரு போலியான அரசாணை சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக தெரிய வருகிறது. இது உண்மைக்கு புறம்பான முற்றிலும் தவறான தகவலாகும். வருவாய்த்துறையின் சார்பில் அப்படி எந்த ஒரு அரசாணையும் வெளியிடப்படவில்லை. இதுவரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் காரைக்கால் நகரம் வராத நிலையில் இப்படிப்பட்ட போலியான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். வருவாய்த்துறையின் அரசு ஆணை போன்று தவறுதலாக, அதாவது அரசு ஆணை எண் 18 கீழ் 8188 தேதி 2/7/2024 என்ற ஒரு உருமாற்றம் செய்த இந்த பொய்யான ஆணை குற்ற நோக்கத்துடன் தயாரித்து வெளியிட்ட நபர்களின் மீதும், குற்ற நோக்குடன் பொதுமக்களிடையே தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரவ செய்த நபர்களின் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் வரும் உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம். இவ்வாறான உண்மைக்கு மாறான போலியான தகவலை வெளியிட்டோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று அதில் தெரிவித்துள்ளார். ஊசூடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா ஊசூடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொண்டமாநத்தம் கிராமத்தில் தீப்பாய்ந்தான் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அங்கு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஜெயக்குமார் ரெட்டியார், தமிழ்மாறன், மகேஷ் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காலை கற்பக விநாயகர் கோயிலில் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடந்தது. சேதரப்பட்டு நாகரத்தினம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு செங்கல்நீர் அம்மன் கோவில், கரசூர் தொடக்கப்பள்ளி வளாகம், கரசூர் வெற்றி விநாயகர் கோயில், பிள்ளையார்குப்பம், பத்துக்கண்ணு, கோபாலன் கடை ஆகிய பகுதிகளில் நடந்த பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. குர்மாம்பேட் பகுதியில் நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டை முழங்க தீப்பாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்குள்ள புற்றுமாரியம்மன் கோயிலில் சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பின்னர் கரசூரில் உள்ள தீப்பாய்ந்தான் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை தொகுதி எம்எல்ஏ நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்பொழுது ஆலயத்தில் விநாயகர், தர்பாரணேஸ்வரர், அம்பாள், சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலை உருவாக்கி உள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகி உள்ளது என்று குற்றம் சாட்டினர். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணியினர் வருகின்ற 18ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும், மின்துறையை தனியார் மயம் ஆக்குவதை கைவிடக் கோரியும் இந்திய கூட்டணி சார்பில் வருகிற 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.